போயிட்டாங்க. ராத்திரி வந்துட்டாங்க. வேலிக்கு அந்த பக்கம் நிற்கிறான். தோழி போகிறா. இல்லை வர முடியாது. ஏன்? வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்ட்டாங்க. ரூமில் அடைச்சிட்டாங்க. நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னு சொல்லி இதே போன்ற ஒரு பாடலை மருதத்தணையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். மருதத்தணைக்குள்ள உரிப்பொருள் கருப்பொருளை வைக்கிறார். என்ன உண்மைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சூட்சம் பாருங்க. நிஜமாவே அப்படி நடக்கலை. அதாங்க இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் துரிதப்படுத்துறதுக்காக இல்லை நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல வேற வழியே இல்லை கல்யாணத்துக்கு. ஆக திருட்டு சோறே திங்காத ஒழுங்க கல்யாண சாப்பாடு போடுன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு வகையான மன கோபந்தானே. எனவே இது மருதத்தில் அடக்கலாம் என்று சங்கப்புலவர்கள் நினைத்த சூட்சமாக இருக்க. அதோடு இன்னொரு பகுதியை கூட சங்கப்புலவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். பகல் வருவானை வரைவு கடாதல்னு பேர். வரைவு கடாதல்னா திருமணத்துக்கு துரிதப்படுத்துதல் என்று ஒரு பிரிவு. இந்த வரைவு கடாதல்ல 3 உபாயம் பண்ணுவாங்க. பகல் வருவானை இரவு வருகின்றலும். பகல் நேரத்தில் வந்து சந்திப்பான் சோலையில். இல்வரை இகந்தது பகற்குறி இரவுக்குறி இல்வரை இகவா இயல்பிற்றாகும் அப்படின்னா வீட்டு எல்லையை தாண்டின இடத்துல பகல் நேரத்தில் சந்திக்கலாம். இரவு நேரத்தில் வீட்டு எல்லைக்குட்பா வீட்டுக்குள்ளேயே அவன் வருவான்னு அர்த்தம் இல்லை. வேலி ஓரம் தோட்டத்தில் கொல்லை பக்கத்தில் அப்படி. இப்போ பகல் நேரத்தில் சோலைக்கு வந்தால் தோழி போய் சொல்லுவார், இல்லை தலைவி வர முடியாது, நீங்கள் ராத்திரி வாங்க. ராத்திரி எங்கன்னா வீட்டு எல்லைக்குள்ளேயே ஒரு குளம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த புங்கங்காயை போடுங்க, குளக் குளக்குன்னு சத்தம் கேட்கும், நாங்கள் வரோம். போயிடுவா. அப்புறம் தோழி இரவு வருவா, அவன் வருவான். சத்தம் போட்டேன் வரலையண்ணா. அது இப்போ நம்ம மரத்துலேருந்து விழுந்த சத்தம். ராத்திரி வராது, இதெல்லாம் சரியாகுது. அல்லகுரின்னு பேர் இதுக்கு. இயற்கையாகவே அது விழுந்த சத்தத்தை போய் நிஜம் நினச்சிட்டு ஒரு தடவை வந்து நாங்கள் ஏமாந்து இது என்ன வாட்ச்மேன் உத்தியோகம் எங்களுக்கு இரவெல்லாம் கண் முடிக்கிறது, அது சரிவிட்டு வராது, நீங்கள் நாளைக்கால வரணும். மறுநாள்கள்லையும் இதை போல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நீ எதுக்கும் வேலைக்கு வா, எப்போ முடியுது அப்போ பார்க்கலாம். அவன் அழுத்து போடுவான். நம்ம வேலையெல்லாம் கெட்டு போய் இது பெரிய முழு நேர உத்தியோகமாகவே போயிடுச்சு. பகல் வருவானை இரவு வருகின்றலும், இரவு வருவானை பகல் வருகின்றலும், பகலிலும் இரவிலும் பயின்று வருக என்றலும், பகலிலும் இரவிலும் வாரக்கு என்றலும். இனிமேல வரவே வராது. இது என்ன ஆகுன்னா, அவனுக்கு ஒரு அலுப்பு ஏற்பட்டு, அவனுக்கு ஒரு சமுதாய அந்தஸ்து குறைவது போல மன உணர்வு ஏற்பட்டு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவான். இது ஒரு மன கோபத்தினுடைய, ஒரு சிறு கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் என்பதாக அப்படிப்பட்ட பாடல்களையும் மருதத்திணையின் பாடல்களாக சங்க இலக்கியத்திலே அமைத்திருக்கிறார்கள். சங்க இலக்கியத்திலே ஊடல் தொடர்பான நற்றிணை பாடல்களை பார்க்கணும். அந்த ஊடலில் கூட நாம் நினைக்கிறோம் பொதுவாக தலைவிக்கு தான் அந்த ரைட்டு உண்டுன்னு. இல்லை, இவனோடு பழகிய காமக்கிழத்தி, பரத்தையர்கள், விருந்தியர் பதத்தை தவிர மற்ற எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. ஒரு நாள் காமக்கிழத்தி வீடு, காமக்கிழத்தின்னா காமக்கு வரைந்தோள் காமக்கிழத்தி, அழகு நாளேயும் ஆடல் பாடல் கலைகளிலே வல்லவளாகவும் இருக்கிற ஒருத்தி. அந்த ஒருத்தியை திருமணம் செய்து கொள்வார். திருமணமே செய்து கொள்வதற்கு பரத்தையரில் உரிமை உள்ளவர்கள் காதற்படுத்த கல்யாணம் பண்ணிவார். திருமணம் என்பது 3 பேரோடு நடக்கலாங்க. ஒன்று மனைவியோடு, இன்னொன்று பின்முறை வதுவை பெருங்குல கிழத்தி, அதே வம்சத்தை சார்ந்த இன்னொரு பெண்ணோடு, அடுத்து காமக்கிழத்தி. அந்த காமக்கிழத்தி அதே தெருவிலேயே குடி வச்சுருப்பான். அந்த பெண் அந்த வீட்டில் போய் தலைவன் கொஞ்ச நாள் இருக்கான்.
இருக்கும்போது கோபக்காரம் போல இருக்கு. ரொம்ப கோபம் வந்துருச்சு ஒரு நாள். யாருக்கு? இவன் கோவப்படலாமா? நீ கோவப்பட்டுட்டான். பட்டு அந்த கூந்தலை கட்டியமாக போய் பிடிச்சிக்கிட்டான். காமக்கழுத்தினுடைய கூந்தலை ஐம்பால் பற்றி அப்படியே மூஞ்சிக்கு மூஞ்சி நேராக வச்சுட்டு ஒருன்னு கோபம், கனல் தெரிக்கும் கோபம், மூஞ்சி அப்படியே இருக்கு. அந்த கூந்தலை பிடிச்சி எடுத்து தெரிய நிற்கிறான். இது ரொம்ப மோசமான சண்டை. இது அப்படிலாம் போடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஒரு வினாடியில் அதை தீக்கிறேன் பாருங்கிறா காமக்கழுத்து. தீர்த்துட்டான். என்ன பண்ணா அப்படின்னா, சென்று நின் மனையோட்கு உரைப்பது. இதை போல என்னை கூந்தலை பிடிச்சிட்டு நீ கோபமாக பார்த்தேங்கிறது உன் மனைவிக்கு நான் போய் சொல்கிறேன்னா. அவ்வளோதான். சப்த நாடி ஒடுங்கி போய் அப்படியே நடுங்கி போய் உட்காந்துருக்கான். இதை நான் எப்போ நினச்சாலும் எனக்கு சிரிப்பு வருகிறதுங்கிறான். எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. உள்ளுதோறும் நகுவேன் தோழி தேன் கமழ் ஐம்பால் பற்றி என் வயல் சினவிய முகத்து. நான் கோவிச்சுக்கிட்டேன்னா திரும்ப திரும்ப நானும் கோவிச்சா நாயும் கடிச்சிக்கிறாப்பா இருக்கும். கோவிச்சிக்கவே இல்லை. சினவாது சென்று நின் மனையோட்கு உரைப்பல். உன்னுடைய பொண்டாட்டிக்கு சொல்கிற என்றலில் அப்படி சொன்னது தான் தாமதம். நன்னர் ஆளல் நடுங்க அஞ்சர் நிலையே அப்படியே உடம்புலாம் வில நடுங்கி போய் உட்காந்துட்டா. இன்றைக்கு நினைத்தாலும் உள்ளுதொரும் மகுவேன் தோழி, நினைக்க நினைக்க சிரிப்பாக வருகிறது என்று சொல்லுகின்ற ஒரு இடம் இருக்கிறதே. இது பரணர் பாடிய 100வது நற்றிணை பாடல். இந்த பாட்டில் மருதத்திணை அமைந்திருக்கிறது. ஊடல் காமக்கிழத்திக்கும் வரலாம் என்ற ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. ஊடல் தீர்க்கும் வாயில்கள் என்பது என்னன்னா, நேருக்கு நேராக கோபம் வரும்போது மனிதனுக்கு மனிதன் சந்திக்கக்கூடாது என்ற தத்துவம் தான் ஊடல் தத்துவம். இன்னார கூப்பிட அவனை நான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன் போகக்கூடாது. அந்த கனன்ற கோபம் இருக்கும்போது ஒதுங்கணும். 2 நாள் 3 நாள் விட்டுணும். என்ன நான் நீ கூப்பிட்டா வரவே இல்லையா, அவ்வளோ கொழுப்பா, இல்லை பின்னாடி பேசிக்கலாம் தான் நான் வராமல் இருந்தேன். தைரியமாக உண்மையை சொல்லுங்க. கோபம் எப்படி இருந்தாலும் நாளாக நாளாக கோபம் சோகமும் நாளாக நாளாக மாறும் குணங்கள். மனிதன் விலங்கல்ல. கோபம் தனியும் சோகம் தனியும். பரத்தேர் இல்லத்திலிருந்து ஆளை அனுப்புகிறான். அது ஒத்து வரல, வரக்கூடாது, முகத்தில் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவன் என்ன பண்ணான்னா விருந்தினர்களை போய் கூப்பிட்றான். எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஏன்னா விருந்தோடு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஒன்றுமே சொல்ல முடியாது. அது விருந்து. இப்போ வீட்டு அடையாளம் சொல்லல, 2 பேரும் ஒன்றா பண்ணணும். இது நாடகம், இது தெரிஞ்சு கூப்பிட்டு வர்றான். அவன் புரிஞ்சியாமலாம் போயிடுவா. அதுக்காக நீங்கள் முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம் வர்றேன். அடையாளம் என்ன? வீட்டுக்கு விருந்தினர் கேட்குறாங்க. விருந்துங்கிறது சொந்தக்காரன் இல்லை, அது சுற்றம்னு பேர். சுற்றத்தில் எப்போதும் வீட்டில் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க. விருந்தினர் ரொம்ப புதிதாக வருவார்கள். வைஷ்ணவராக இருந்தால் ஒரு வைணவ பக்தர் ஒருத்தர், அவர் விருந்தினர். ஒரு சைவராக இருந்தால் சிவனடியார் ஒருத்தர், அவங்க வீட்டுக்கு வரும். அடையாளம் சொல்கிறான் பாருங்க. இதுதான் மருத நிலத்துக்கு அடையாளம். தடமறுப்பு எருமை மடநடை குழவி காண்தொரும் யாத்த காண்தகு நல்லில். வீடு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊர்லேயே அவ்வளோ அழகான வீடு எங்கள் வீடு தான். முன்னாடியெல்லாம் நிறைய தூண் இருக்கும், மண்டபம் இருக்கும். ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு எருமகன்று ஊட்டி கட்டியிருக்கும். அப்படின்னா வசதியானவர்கள் இருக்கும். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வரும்பொழுது இந்த நீலகிரியில் தொலைவர்கள் எல்லாம் பெரிய ராஜா வரப்போகிறாரு, நீங்கள் காலி பண்ணுங்க, உங்களெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இப்போ பெரிய பணக்காரர்னு கேட்டாங்களா தொலைவர்கள். ஆமாம் பெரிய. அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை எருமாடு இருக்குன்னு அவங்க எருமாடு எத்தனை இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒருத்தர் பணக்காரர். அதனால தான் அதுக்கு மாடுல பேர் செல்வத்துக்கு.
திருவள்ளுவர்னு அப்படி தான் சொல்ல, கெடுகள் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்ற மாடுன்னு தான் பேர் செல்வத்துக்கு. மாட்டை வச்சு தான் ஒருத்தனை செல்வம்னு மதித்தது தொடக்காத நிலை. தடமழுப்பு எருமை மடநடை குழவி காண்தொரும் யாத்த காண்தகுனல், தூண்தொரும் யாத்த காண்தகுனல். ஒவ்வொரு தூண்லேயும் கண்ணுக்குட்டி கட்டியிருப்போம். இது என்ன அதிசயமாக இருக்குது, கண்ணுட்டியும் கட்டணும் எருமாட்டையும் இல்லை கட்டணும், கண்ணுட்டியை மட்டும் கட்டணும், எருமாட்டை கட்ட மாட்டாங்க. இப்போ தான் பஞ்ச காலத்தில் தான் அதை ஒரு 2 ட்ராப்பு பால் குறையிறத கூட விரும்பாத காலத்தில் தான் இப்படி எருமாட்டை கட்டுறது. எருமாட்டை கட்ட மாட்டாங்க. ஆறறி உயிரிலே தொல்காப்பியன் மக்கள் சாமி ஆறறி உயிரை பிறவும் உளவே அக்களை பிறப்பேன்னா, பிறவும் உள என்பதற்கு நம்ம உரையாசிரியர் பேராசிரியர் நச்சாக்கினியரும் பேராசிரியரும் சொன்ன ஒரு விளக்கம் யானை பசு குரங்கு இதெல்லாம். இதுக்கெல்லாம் தான் 6வது அறிவும் உண்டு. பசுமாட்டுக்கு நிச்சயமாக உண்டு 6வது அறிவு. அதனாலே பசுமாட்டை தெய்வமாக நம்ம நினைக்கிறோம். அது முல்லை நிலத்துக்கிற பொருள். எருமாடு மருத நிலத்துக்கிற பொருள். எருமாடுக்கு சூட்சம புத்தியெல்லாம் ரொம்ப குறைச்சி. அதுக்குனால தான் நம்ம விசவு வார்த்தையிலேயே ஒரு வார்த்தையாக மருத நிலத்துக்கிற பொருளை வச்சுருக்கோம், எருமாடு. அந்த எருமை கல்லுக்குட்டியை கட்டிட்டோம்னு சொன்னால் இது போய் பொசிஷன் சரியாக நின்று ஒரு இது நின்று அது பால் கொடுத்துறாது. எருமாட்டு பால் முந்தைய நிலையில் தானாக கீழே சொட்டினாலும் சொட்டுமே தவிர அது கன்றுக்குட்டிக்கு ஊட்ட வேண்டும் என்ற நினைப்பு எருமாட்டுக்கு வராது. அதனால் கன்றுக்குட்டியை கட்டி போட்டால் போதும், பால் சேவாயிடும், கொஞ்சம் கூட வீணாகாது. என்ன அடம்பு இதெல்லாம் நற்றினை சொல்லுகின்ற தத்துவம். தூணலில் கண்ணுக்குட்டியை தான் கட்டுவோன்னு எடுத்துக்கலாம். சரி, எல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டியிருக்கிற வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அங்கே பத்திரக்காளி ஆட்டம் கத்துலாம். யாரா அந்த பையில ஒழுங்கு இல்லை, நீ வேற யாரை துரத்திவிட்டா எல்லாம் தப்பாக நினைக்காது. என் மனைவி நான் எடை போட்டதை போல யாரும் எடை போட்டுருக்க முடியாது. விருந்தினர் வந்தால் எல்லா குணமும் மாறிடும். என்ன கோபம் இருந்தாலும் தெரிஞ்சிடும். நீ தைரியமாக போடு. யார் உன் மனைவின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு செல்வ வளம் இருந்தாலும் என் மனைவி தான் சமைச்சிட்டு இருப்பாள். சமையல் வேலையை அடுத்தவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா அந்த விறகை எரிச்சு தானே அந்த காலத்தில் சமைப்பாங்க. அந்த புகை அடித்து அமர்த்த கண்ணை, அந்த புகை படிஞ்சதுன்னா கண்ணை அப்படி விரித்து வச்சுக்குவாங்க. விரித்து மூடி அந்த அப்போ தான் அந்த புகையினுடைய கஷ்டம் சரியாகும். நெத்தி பூரா அந்த சூட்டிலாலே வேர்வை பொறியாக இருக்கும். நிறைய உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கும். இந்த வேர்த்த வேர்வையை அந்த முந்தானையினால் அப்பப்போ தொடச்சிக்கும். அப்படி அட்டிலோளாக, அட்டிலோடுன்னு சொன்னால் மடையன் என்பதுக்கு பெண்பால் சொல்லுது. மடையன்னா சமையல்காரன்னு அர்த்தம். அட்டிலோடு சமையல்காரன், அதுதான் தொழிலாக இருப்பான். ஆனால் பார்த்தா சமையல்காரியாட்டம் நினச்சிடாதீங்க நீங்கள். அம்மா மா என்ற சொல்லுக்கு பெரியன்னு அர்த்தம், ரொம்ப பெரிய ஊர்லேயே பெரியவளாக அர்த்தம், அப்படியெல்லாம் அர்த்தம். மான்னா திருமகள்னு அர்த்தம். பார்த்தா லட்சுமி பார்த்தது போல, மகாலட்சுமி பார்த்தது போல. இது யாருக்கும் வாய்க்காது. மகாலட்சுமி போல உங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுவானா, எமக்கே வருகதில் வருந்தே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான். நானும் கொஞ்சம் அப்படியே பின்னாடியால் வந்துடுறேன். சிவப்பல் அன்று நான் வந்தேனுங்கிறதுனால அவள் கோச்சிக்க மாட்டான். என்னையும் சேர்த்து சிறுமுள் எயிறு தோன்ற முறுவல் கொண்ட முகம் காண்கம்னு அந்த பல்லு நுனி மட்டும் தெரிகிற அளவுக்கு மொள்ளமாக சிரிப்பாங்க. பெண் அவுட்டு சிரிப்பு சிரிக்க விடாது. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில் விரிச்சா போச்சுன்னு ஒரு பழமொழி. காரம் போயிடும். அவன் மேலே இருக்கிற தெய்வீக மரியாதை கட்டு மொள்ளமாக அப்படி சிரிப்பாள் என்று ஒரு பாட்டு வருகிறது. அந்த பாட்டு மாங்குடி மருதன் பாடியது. அவரே மருதன் தான். இதில் மருத நிலத்து இயல்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
விருந்தினாலே ஊடல் தீர்ந்து விடும் சொல். இன்னொரு பாட்டு நற்றினியில் ரொம்ப ருசியான பாட்டு.